வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். காரைக்கால் மாவட்டத்தில் நேற்றிரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்றுடன் கூடிய கனமழை. மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. ஹரியானாவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் திணறிய போக்குவரத்து. குஜராத் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்ட மீட்புப் படையினர். ஏமனில் ஹவுத்தி குழுக்கள் கைவசம் இருக்கும் சனாவில் இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல். அதிபர் மாளிகை வளாகம், ஆயுத கிடங்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலால் பதற்றம். விரைவில் இந்தியா வருகிறார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. பயண தேதியை இறுதி செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக இந்தியாவிற்கான தூதர் தகவல். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் ஏழைகளின் வாக்குகளை திருட பாஜக முயற்சி. வாக்குரிமை அதிகார யாத்திரையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மிகவும் ஆபத்தான பாதையில் ராகுல் காந்தி சென்று கொண்டிருப்பதாக கிரண் ரிஜிஜு விமர்சனம். நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான சக்திகளுடன் கைகோர்த்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. முதல்வர் ஸ்டாலினிடம் ஆதரவு கோரினார் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி. தனக்கு வாய்ப்பளித்தால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முழு மூச்சோடு போராடுவேன் என உறுதி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழர் என்ற முகமூடி அணிந்து பாஜக ஆதரவு கேட்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டி தமிழர்களின் உணர்வுகளை மதிப்பவர் என்றும் புகழாரம். ஆனா பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. மாண்புமிகு சுதர்சன் ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டோட உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர். திருச்சியில் 108 ஆம்புலன்ஸை மறித்து தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு. நோயாளி இல்லாமல் பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது வந்ததால் ஆவேசம். தமிழகத்தில் இனி வாரிசுகளுக்கு இடமில்லை என பழனிசாமி பேச்சு. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்ற அமைச்சர் ரகுபதியின் கருத்து குறித்து விமர்சனம். திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர்றாராம். எப்போ கனவுல வரலாம், நனவாக முடியுமா? 2026 தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு சமட்டி அடிக்கிற தேர்தலாக இருக்கும். எம்ஜிஆருக்கு நிகராக மக்கள் சக்தி உள்ள மாமனிதர் சரத்குமார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழாரம். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், நான் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகராக மக்கள் சக்தி உள்ள மாமனிதர்.
தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என தமிழக அரசு திட்டவட்டம். அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விளக்கம். இந்தியாவின் பயண சேவைகள் சந்தையில் ராபிடோ தான் தங்கள் நிறுவனத்திற்கு பெரிய போட்டியாளர். ஊபர் நிறுவனத்தின் தலைவர் பேச்சு. திருமணம் குறித்து நகைச்சுவையாக பேசிய ராகுல் காந்தி. லாலுவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக பீகார் பரப்புரையில் பேச்சு. चिराग पासवान से अगर आप सवाल जो पूछ रहे हैं, हम इस पे कोई टिप्पणी नहीं करेंगे, लेकिन उनको सलाह जरूर देंगे. हमारे बड़े भाई जल्द से जल्द शादी कर लें. IANS से अभिषेक मेरे लिए भी एप्लीकेबल है. नहीं चल रही है इनके फादर के साथ. ரஷ்யாவின் போரை நிறுத்தவே இந்தியாவுக்கு அதிக அளவில் வரி விதிப்பு. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் விளக்கம்.